தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் தேர்தலில் விஜயை முக்கியமாக எதிர்த்து நிற்க வேண்டிய அவசியம் திமுகவிற்கு உருவாகி இருக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் ரஜினி கட்சி தொடங்கி இருந்ததால் அதையும் திமுக எதிர்கொண்டிருக்க வேண்டிய சூழல் வாய்த்திருக்கும். ஆனால் ரஜினியோ அதை செய்யாமல் ஒதுங்கி கொண்டார். ஆனால் விஜய் இப்பொழுது கட்சி தொடங்கி இருக்கும் நிலையில் அவருடன் மோதலை மேற்கொள்ள தயாராகி வருகின்றனர். கடைசி திரைப்படம் அரசியல் பேசும் படமாகவும் ஒட்டுமொத்த விஜயின் அரசியலுக்கு உதவும் கருவியாகவே ஜனநாயகன் திரைப்படம் வரவுள்ளது. கடைசி பாலில் சிக்ஸர் அடித்து மேட்சில் வெற்றி பெறுவாரா விஜய் என ரசிகர்களும் தாவேகா தொண்டர்களும் ஆவலுடன் உள்ள நிலையில் விஜயின் அரசியல் எதிரியான திமுகவின் அடுத்த வாரிசான உதயநிதியும் விஜயின் பொங்கல் ரேஸில் போட்டியிட உள்ளார். விஜயின் கடைசி படம் வெளியாகும் சமயத்தில் தளபதியின் இடத்தை நிரப்ப போவதாக சிலரால் சொல்லப்படும் சிவகார்த்திகேயனின் படம் வெளியாவதை பற்றிய பேச்சுதான் தற்பொழுது கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பாக போய்க் கொண்டிருக்கிறது. இதற்கு பல காரணங்கள் ரசிகர்கள் கூறி வருகின்றனர். இது சிவாவுக்கு போட்ட ஸ்கெட்ச் அல்ல, பராசக்தி திரைப்படத்தை ரெட் ஜெயின் நிறுவனம் தான் வெளியிடுகிறது. பராசக்தியும் அரசியல் நோக்குடன் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் என்கின்றனர். எனவே விஜயின் படத்திற்கு சிக்கலை கொடுக்கவே உதயநிதி ஸ்டாலின் தான் இந்த முடிவை எடுத்துள்ளாரா?